அம்மா இங்கே வா வா. வணக்கம் பகவான், என் பேர் சிதம்பரம் பகவான். மதுக்கரை பிளாக்ல ஸ்பெஷல் டிக்கெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தை வந்து நம்மளுடைய கேபிடேஷனில் பாலத்துறைங்கிற ஒரு கிராமத்தில் இந்த குழந்தை இருக்குது. இது பேர் கனிமொழி. இது சிபி வித் எம்ஆர், செர்விரல் பாலிசி ப்ளஸ்ஸு மன வளர்ச்சி கொண்டிய குழந்தை. ஆனால் இந்த குழந்தைக்கு ஸ்பீச் சுத்தமாக வராமல் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிக்கூடமே போக முடியாது, படுத்த படுக்கையாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் நேரடியாகவே வீட்டுக்கு போய் அம்மாவை சந்தித்தேன். அம்மாவை சந்தித்து அம்மாட்ட பேசும்போது படிக்க வைக்க முடியும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்பவே இல்லை அவங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா படிக்கும், வாங்க ஒரு மருத்துவ முகாம் ஒன்று நடக்குது, இங்கே கலந்துருங்கன்னு சொன்ன பின்னாடி மருத்துவ முகாமுக்கு இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தோம். அடையாள அட்டை வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி வாங்க அப்படியே நடந்தோம். முதல்ல எல்லாம் நடக்க மாட்டாளுங்க, இப்போ அப்படியே இல்லை, கொஞ்சம் அப்படியே நல்லா நடந்துக்கிறாளுங்க. புடி இருந்துச்சுன்னா நல்லா நடக்கிறாளுங்க. அது புடி இல்லாமல் தானே நிற்கிறது அவ்வளோ கஷ்டம், நிற்கிறது. ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டா நல்லா உட்காந்து எல்லாம் எழுதிக்குவா படிச்சுக்கிறாளுங்க. அதெல்லாம் டீச்சர் சொல்லி மிஸ்ஸெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அது எல்லாம் எழுதுவா. ஸ்பீச் சுத்தமாகவே இல்லாமல் இருக்கும்போது நான் ஒவ்வொரு ஒலிகளாக வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக பேச்சு கொடுத்தேன். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரப்பி, எப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி பிறக்குங்கிறதுக்கான பயிற்சி. இப்போ ஆ அப்படிங்கிற தடையில்லாத அந்த ஆங்கிற சத்தத்தை வெளியே கொண்டு வந்தேன் முதல்ல. ரெண்டாவது அப்படிங்கிற சத்தத்தை கொண்டு வந்து அதே மாதிரி பாப்பா கொஞ்சமாக சொல்லிச்சு. அப்புறம் அப்படிங்கிறத கொண்டு வந்து ஓம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அழகாக இப்போ சொல்கிற மாதிரி கொண்டு வந்து படிச்சிச்சு. பின்னாடி கண்டினியூவாக இதுக்கு தேவையான எஸ்எஸ்சி ஐஇயில் இருக்கக்கூடிய சலுகைகளை பூராமே நாங்கள் முறைப்படி இந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இதுவரையும் ஃபாலோ பண்ண தான் இருக்கிறோம். இந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்குது. பாலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படிச்சுட்டு இருக்கு இந்த குழந்தை. இப்போ இந்த குழந்தைக்கு அந்த பேச்சு திடீர்னு பேசி பயிற்சி கொடுத்துட்டோம்னா அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி மறந்துடும். திருப்பி மீண்டும் அந்த பயிற்சி கொடுக்கும்போது மறந்துடும். இப்படி பயிற்சி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு நல்ல அளவு கொண்டு வர அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த குழந்தைய பொறுத்தளவில். இப்போ எழுத்துக்களை கூட்டி படிக்கிற அளவுக்கு கொண்டு ரெடி பண்ணி இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும். இப்போ அந்த பயிற்சியை வேணால் ஒன்று எப்படி பயிற்சி கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி கொடுத்தோங்கிறத நான் வேணால் ஒரு இடம் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது வாசனை செண்டோ அல்லது ஜவ்வாதோ ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி லேசாக இது அடிச்சிட்டோம்னா நல்ல வாசம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே மணந்து பாருங்க, எப்படி இருக்குது யோசனை, எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல. எப்படி சொல்லணும், சார் எப்படி சொல்லியிருக்கேன். நல்லா மூக்கெழுத்து எப்படி விடுங்க. மூக்கில் இழுக்கணும், மூக்கில் இழுங்க, மூக்கில் நல்லா இழுத்து வாயில் ஒளிய விடணும். பாருங்க, வெரி குட். பாருங்க, இழுக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி மூக்கில் வாயை மூடிட்டு மூக்கில் எழுங்க. அப்படியே வாயில் ஒளிய விடும். வெரி குட், சூப்பர். அடுத்து புல்லாங்குழல் புல்லாங்குழல் என்னன்னாக்க இதை வச்சு இப்படி ஊதும் பொழுது, நேரடியாக ஊதும்போது இந்த நுரையீரல் விரிஞ்சு சுரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒளி ஊ அப்படிங்கிற ஒளி தடையில்லாமல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அது எப்படி இந்த குழந்தைக்கு தடையில்லாமல் அந்த உகரம் குவி ஒளி அப்படிங்கிறத வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி அந்த குழந்தை இப்போ நம்ம செய்வோம். ஒரு ஊதுங்க, நல்லா ஊதுங்க, இன்னும் ஊதுங்க சத்தமாக, இன்னும் ஊதுங்க நல்லா. இன்னும் கொஞ்சம் ஊதுங்க. வெரி குட். இப்படி ஊதுங்க, இப்போ ஊதுங்க. இன்னும் சத்தமாக, இன்னும் கொஞ்சம். இப்போ ஊதுங்க. நல்லா வாயை உள்ளே போயிட்டு முடிக்கணும். மூடிக்கங்க, வாயை மூடிட்டு ஊதுங்க. ஒளியை போகிறோம். இன்னும் இன்னும் ஊதுங்க. இன்னும் கடிக்காமல் வாயை மூடிட்டு அப்படியே ஊதுங்க.
இப்படி வரும்பொழுது நுரையீரல் வந்து அப்படியே சுருங்கி இப்படியா இருக்கும். அந்த ஊங்கிறத சொல்லுவாங்க. இப்போ ஊ சொல்லுங்க. பூ பூ நல்லா குவி பொலி. பூ பூ. சிரிக்காமல் வாய் உதட்ட மட்டும் வச்சு ஊ ஊ. ஏன் வாயை பார்க்கணும், என்னைய மாதிரியே செய்யணும். இன்னும் ஊ இன்னும் ஊ இன்னும் கொஞ்சம் இப்படி ஊ ஊ ஊ ஊ ஊ. வெரி குட். அதுல தெரியுதா? இந்த சொல்லுங்க. வெரி குட். சொல்லுங்க. நம்ம நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யணும். வாயை மூடுங்க. சொல்லுங்க. வெரி குட். சூப்பர். ஆ சொல்லுங்க. ஆ ஊ ஆ ஊ ஓ. நல்லா புரிய விடணும். அம்மா நல்ல அம்மா. அம்மா வாக்கியம் சொல்லக்கூடாது, சத்தமா ஆ சொல்லல. அம்மா அம்மா அம்மா. வெரி குட். இன்னும் நல்லா வாயை திறக்கும். சொல்லுங்க. அம்மா. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அம்மா. குட் குட். ஆத்தா ஆத்தா. எங்க ஆத்தா எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க ஆத்தா? எங்க எங்க இருக்காங்க ஆத்தா? ஓ, பின்னாடி இருக்காங்களா? வெரி குட். காத்து வரல. நான் இருந்தாருங்க. நான் ஊதுற பாருங்க. எப்படி ஊதுற இருக்கு? தெரியுதா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்லணும். இது வந்து அப்பா. காத்து வருதா? எப்படி காத்து வருது? பவுடர் பண்ணி திருச்சிச்சுல பாருங்க. அம்மா. காத்து வருதா? வரல. அப்பா. காத்து வருது. வெரி குட். அம்மா. காத்து வரல. இப்போ இதே மாதிரி நீங்க செய்றீங்களா? இந்தாங்க கனிமொழி செய்யுங்க. இந்தாங்க அதே மாதிரி செய்யுங்க. நல்ல பரவாயில்ல. அப்படி சத்தம் வரணும். கிட்ட வச்சுக்கோங்க. அப்பா. இன்னும் ஊதணும். அப்பா அப்பா. அப்பா சொல்லணும். அம்மா. வெரி குட். அப்பா. காத்து வரணும். இன்னும் காத்து வரணும். காத்து வரணும். அப்பா உதட்டு ரெண்டு. அம்மா. வெரி குட். சூப்பர் சூப்பர் கனிமொழி. சூப்பர் சூப்பர். கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நம்ம பவுடரில் ஊதும்போது பா அப்படிங்கிற சத்தம், அது கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம். இன்னும் இது வந்து நேரடியாக வந்து இந்த ஹேண்டில் வச்சு சொல்லும்போது ஈஸியாக அது புரிகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. அப்பா. எப்படி சூப்பராக இருக்குல்ல? அம்மா. ஒளி ரெண்டும் ஒரு இடத்துல தான் பிறக்குது. ஆனால் பா மா மாங்கும் போது பாருங்க. மா மா மா. காத்து வருதா? வரல. பா. காத்து வந்துருச்சா? வெரி குட். அதே மாதிரி நீங்கள் செய்ய பார்க்கலாம். நல்லா. வெரி குட். இன்னும் இன்னும் ஊதுங்க. இன்னும் நல்லா நல்லா காத்து வந்து பாருங்க. முடிஞ்சு வச்சா? ஒரே வச்சு பாருங்க. மா மா மா. காத்து வருதா? காத்து வரல. பா அப்படின்னு ஒரே. இது வந்து தேன் பகவான். இந்த தேன் வந்து என்னன்னா டா அப்படிங்கிற சத்தம் கொண்டு வர்றதுக்காக டேக்னிக்ல டா டாட்டா டாட்டா தாவுக்கும் டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இந்த தேன் வச்சு சொல்லி. அதனால இந்த டேஸ்ட் நாக்கில் அப்படி தொட்டு வச்ச உடனே அப்போ சின்னமாக அப்படி லேசாக அப்படி தொட்டு நாக்கில் வந்து சின்னமாக சூப்பராக இருக்குல்ல கனிமொழி? ஐ எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டா டாட்டா டா டா. மேலே வந்து இந்த நடு நாக்கு வந்து மேல் அன்னத்து கூட உரசும் பொழுது அப்படிங்கிற சத்தம் கேட்கும். இருந்தாங்க கண்வெளி. நீங்கள் இதே மாதிரி நாக்கில் இருந்தாங்க. நாக்க நீட்டுங்க. நாக்க நீட்டுங்க. இப்போ செய்யுங்க. சொல்லுங்க. இன்னும் முதல்ல தா சொல்லுங்க. தா தா தா
நாக்கு வெளியே கொண்டு வாங்க. குட், சூப்பர். மேல டாட்டா 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 டாட்டா. குட், சூப்பர். நம்ம வந்து நுரையீரலிருந்து வரக்கூடிய ஒலி வந்து வாய் வழியாக மூக்கு வழியாக வந்து அந்த ஒலி பிறக்கும்போது ஒவ்வொரு ஒலிகள் இருக்கும். உரசொலி, தடையொலி, முரசொலின்னு ஒவ்வொரு ஒலிகள் இருக்கும். அந்த ஒலிகள் வந்து சிதறாமல் ஒருங்கிணைச்சு ஒரே மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த வச்சு ஊதும்போது பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக் அந்த ஒலிகள் வெளியே சிதறாதுன்றாங்க. இதே மாதிரி பாப்பாவும் குழந்தைகளுக்கும் சொல்லிக்காங்க. ஊதுங்க, எதுவாக ஊதுங்க. வெரி குட். ஊதுங்க. ஊதுங்க. குட், சூப்பர். கனிமொழி அருமையாக சூப்பர் சூப்பர், வெரி குட். அண்ணா இருக்கிற டைம் சூப்பர், வெரி குட். கொஞ்சமாக இந்த பாஞ்சை வச்சு பயன்படுத்தி ஹை பிச் லோ பிச் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இப்போ கா சொல்லுங்க. கா கா சொல்லி கொடுக்கறதுக்கு இது அழுத்தம். அழுத்தம் எப்படி அழுத்தம்னா கா 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 கா. இங்கே வருங்க, அப்படி அழுத்துங்க. கை வச்சு அழுத்துங்க. கா கா. பாருங்க, கை விடுங்க. இந்த கை கொடுங்க, இந்த ஒரு கை கொடுங்க. பாருங்க, நல்லா நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. கா 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 அக்கா 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 அக்கா. வெரி குட். இப்போ சொல்லுங்க. அக்கா அக்கா. பாருங்க, அக்கா. நல்ல இந்த இடத்துல அடி எண்ணத்துல இருந்து பாருங்க. இங்க கை வச்சு கா 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 கா. வெரி குட். அக்கா அக்கா அக்கா. வெரி குட், சூப்பர் சூப்பர். பந்து. பந்து யாருடையது? கனிமொழியுடையது. வாய் எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க, தெரியுதா? இது வந்து இப்படி ஊதலாம். கீழே வந்து ஊத வச்சு அப்படியே இந்த மூலையில வீட்டுக்கு அந்த மூலையை கொண்டு போகலாம். அந்த மூலையிலேருந்து இந்த பண்ணி ஏர் வெளியே வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தானே பேச முடியலை. உறுப்புகள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக் இந்த பேச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வீட்டினுடைய முன்பகுதியில் இங்கே வச்சு ஊத சொல்லி அந்த மூலையை கொண்டு போகலாம். அந்த மூலையிலேருந்து ஊத சொல்லி இந்த மூலையை கொண்டு வரலாம். ஏன்னா நுரையீரலிருந்து வரக்கூடிய காற்று வந்து அப்படியே குரல் வழியில் விட்டு வந்து வாய் வழியாக மூக்கு வழியாக அந்த ஒலி பிறக்கும்போது அதில் தடையில்லாத ஒலி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில நேரத்தில் பாருங்கள், அப்பா அம்மாங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியலை. அப்படிங்கும்போது காற்று வெளியே வர வர ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உள்ளே வர வாய்ப்பு. நல்லா பேசி ஈஸியாக இந்தாங்க. இப்படி வச்சு கையில் வச்சு சொல்லுங்க. வச்சு விடுங்க மெதுவாக, நீங்களாக செய்யணும். இது என்னென்னா இந்த குழந்தைக்கு வந்து செரிபல் பாலிசி தானே. அதனால் இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேனாவெலாம் பிடிக்க தெரியாது. ஊதுங்க நல்லா. வெரி குட். என்ன ஊதுங்க. என்ன ஊதுங்க. என்ன ஊதுங்க. தா மீ இல், தமிழ். நல்லா எழுதணும். வெரி குட். மெதுவாக எழுதணும், பொறுமையாக எழுதணும். அம்மா இங்கே வா வா. அம்மா இங்கே வா வா. நல்லா போங்க. வா வா வா. ஆசை அல்ல, ஆசை. முத்தம். தா தா. நாக்கு நல்லா வெளியே வரணும். தா. இன்னும் நாக்கு வெளியே வரணும். தா 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 தா. இப்போ சொல்லுங்க. அம்மா இங்கே வா வா. ஆசை முத்தம் தாத்தா. வெரி குட்.
இது ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. இந்த வாரம் நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுத்துட்டு போனோம், அடுத்த வாரம் மறந்துடும். திருப்பி மீண்டும் அந்த ஒளியை வெளியே கொண்டு வர்றதுக்கான பயிற்சி கொடுத்துட்டே இருப்போம். கொடுக்க ரிப்பிட்டேஷன் மீண்டும் மீண்டும் கொடுக்கத்தான் அந்த உறுப்புகள் எல்லாம் பயன்படுத்த அந்த பேச்சு வந்து உருவாக ஆரம்பிக்கும் போது, ஏன்னா நுரையீரலிருந்து வரக்கூடிய காற்று வந்து குரல் வழிபட்டு வாய் வழியாக மூக்கு வழியாக ஒளி பிறக்கும் பொழுது தடையில்லாமல் பிறக்கணும்னு சொன்னாலே அதை கண்டினியூவாக வந்து அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான், முயற்சி பயிற்சி ரெண்டும் தான் அந்த குழந்தைக்கு முக்கியமானது. இந்த வாரம் முடித்தா அடுத்த வாரம் மறந்துடும், திருப்பி மீண்டும் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வாரம் சொல்லிக் கொடுக்க இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஓரளவுக்கு அந்த குழந்தைய அந்த வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ தகுதியாகிடுச்சு. ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், டாய்லெட்டிங் இதெல்லாம் இல்லாமல் இருந்த குழந்தை இப்போ பயிற்சி மூலம் முயற்சி மூலம் இப்போ அது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தை வந்து போய் படிக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. வணக்கம், வணக்கம், வெரி குட் சாருக்கு. டாட்டா 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 டா நல்லா டா 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 டா. நாங்க பாருங்க, டா 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 டா